ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் 2026 வரக்கூடிய தைப்பூசம் எப்போது வருது, முருகப்பெருமான் அருளால் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி வழிபாடை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த தைப்பூசம். தை மாதத்தில் வரும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குறிப்பாக இந்த நாளில் வேல் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் விசேஷம்னே சொல்லலாம். இந்த தைப்பூச திருநாள் ஏன் இத்தனை சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுது, இந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று இந்த தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளை தான் தைப்பூச திருநாளாக நாம் கொண்டாடுறோம். இது தீமையை நன்மையை வெற்றி கொண்ட நாளாக கொண்டாடப்படுது. உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தர்கள் பக்தியோட தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கமாக வச்சிருப்பாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா, கனடா இது மாதிரி பல நாடுகள்லையும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுறது வழக்கமாக வச்சிருப்பாங்க. புராண கதைகளின்படி முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக பார்க்கப்படுறாரு. சூரபத்மனை வதம் செய்வதற்கான அன்னை பார்வதியிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினமாக தைப்பூச திருநாள் பார்க்கப்படுது. இந்த முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேல் ஞானத்தின் வடிவமாக பார்க்கப்படுது. இது பிரம்ம ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. உலகத்தை தீய சக்திகளிடம் இருந்து காத்து அனைவருக்கும் நன்மைகளை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் அப்படின்ற ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததாக சொல்லப்படுது. இதனால தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான பக்தியோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே அழிந்து வாழ்க்கையே மாறும், நன்மைகள் அதிகரிக்கும். இந்த தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானின் அருளை பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் 48 நாட்களும், சில பேர் 1 மாதமும் விரதம் இருந்து அந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க முறையாக. முடியாதவங்க தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். இந்த தைப்பூசம் அன்னைக்கு காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரை போயும் இந்த பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சு தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி வேண்டுதல் நிறைவேறியவங்க முருகப்பெருமானுக்கு பால் குடம் ஏந்திட்டு போய் அந்த பாலால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. தைப்பூசம் அன்னைக்கு காலை முதல் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம். முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமான் பாடல்களை பாடியும் முருக மந்திரங்களை மனதார சொல்லி வழிபாடு செய்யணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானின் படமோ இல்லை விக்கிரகமோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு மனம் உருகி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். இந்த ஆண்டு தைப்பூச திருநாள் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் காலை 4:41 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2 காலை 4:43 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அதே போல பிப்ரவரி 1 அன்னைக்கு அதிகாலை 1:54 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2 அதிகாலை 1:01 மணிக்கு வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம் இருக்கு. இதனால பிப்ரவரி 1 அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பக்தர்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம்.
தைப்பூசம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தீராத பகை, துன்பம் இது எல்லாத்துல இருந்து விடுபடலாம். உறவுகளுக்குள் இருந்த பகை மாறி ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும். தீமைகளில் இருந்து விடுபடலாம். முருகப்பெருமானின் அருளும் பாதுகாப்பும் எப்போதுமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் சிலை வச்சு வழிபாடு செய்கிறீங்க, வேல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எளிமையான அபிஷேகத்தை செய்யுங்க. செஞ்சுட்டு வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க. இல்லைனா வேலுக்குரிய 108 அஷ்டோத்திரம் இருக்குது, அதை உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. முருகப்பெருமானோட விக்கிரகம் வச்சுருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு 108 அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய என்ன கோரிக்கையாக இருந்தாலும் மனதார நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த தீபம் ஏற்றி வைங்க. ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளை தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.